அதனால தான் உலக நலக் கழகம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உடல் பருமனை ஒரு நோய் என்று பிரித்து சொல்லுகிறது. திடீரென்று இப்பொழுது குழந்தைகள் ஐரோப்பிய நாடுகளிலே, அமெரிக்க நாடுகளில் 40 இருந்து 50 விழுக்காடு குழந்தைகள் உடல் பருமனோடு இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் கூட அந்த காலத்தில் அசைவ உணவு ஏதோ ஒரு நாள் இருக்கும், ஒரு மாசத்துல ஒரு நாள், இன்னும் சிலருக்கு ஒரு வருடத்துல ஒரு தீபாவளி கடா வெட்டி கூறு போட்டு பிரிச்சு கொடுப்பான். எங்க காலத்துல அப்படிதான் இருக்கு. தின்றே பருத்த உடலை, உண்டே குண்டான உடலை நிச்சயமாக உணவு கட்டுப்பாடு இல்லாமல் குறைக்கவே முடியாது. மக்கள் தவறான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறார்கள். உடல் பருமனை மிக கவனமாக நாம் கட்டுப்படுத்தி பராமரிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். உணவு என்னென்ன உணவு உடற்பருமனுக்கு மிக நல்ல உணவு, இரவு என்ன எடுத்துக்கொள்ளணும், ஒரு சூத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், இந்த உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எது வரையிலன்னா இந்த உடல் எடையை குறைத்து இயல்பு நிலைக்கு திரும்புற வரைக்கும் தான். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். ஹெல்த் கிங் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அறிவியல் சித்தர் டாக்டர் ஐயா அன்பு கணபதி ஐயா. அவருடன் ஒரு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேம்மா. இன்னைக்கு நாம ரொம்ப பெரிய பிரச்சனை ஒபிசிட்டி, உடல் பருமன். இதை பத்தி தாங்க ஐயா உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். ஏன் உடல் பருமன் இப்படி கண்ணா பின்னான்னு ஏறுது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி என்ன, நம்ம சித்த மருத்துவத்துல அதற்குண்டான தீர்வு என்ன? நல்ல இந்த தருணத்துக்கு தேவையான ஒரு கேள்வி. உடல் பருமன் என்பது உலகளாவிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் உலக நலக் கழகம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உடல் பருமனை ஒரு நோய் என்று பிரித்து சொல்லுகிறது. காரணம், உடல் பருமன் ஒன்று வந்துவிட்டால் போதும், அதனால சர்க்கரை நோய் வருகிறது, இரத்த அழுத்தம் வருகிறது, மூட்டு வலி வருகிறது, இயற்கையாக செயல்படுகிற வேகம் குறைகிறது, சோம்பல் அதிகரிக்கிறது, ஒரு லெத்தர்ஜின்னு சொல்லுவோம், மதமதப்பு வருகிறது. பெண்களாக இருந்தால் அது கர்ப்பப்பை தொடர்பான பல பிணிகள் வருகிறது. இப்படி ஏராளமான பிணிகளை உடலில் வர வைக்கிற ஒரு தன்மை இந்த உடல் பருமன் என்பது. இந்த உடல் பருமன் நீங்கள் கேட்டீங்க, ஏன் உடல் பருமன் இவ்வளோ இருக்கிறது? பழங்காலத்தில் இவ்வளோ உடல் பருமன் இல்லையே. திடீரென்று இப்பொழுது குழந்தைகள் ஐரோப்பிய நாடுகளிலே, அமெரிக்க நாடுகளில் 40 இருந்து 50 விழுக்காடு குழந்தைகள் உடல் பருமனோடு இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. திருமணமான பின்னால் பெண்களும் அதிக அளவிலே, ஆண்களும் உடல் பருமன் ஆகிவிடுகிறார்கள். குழந்தை பெற்ற பின்னால் பெரும்பாலும் பெண்கள் உடல் எடை கூடி விடுகிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிற ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் பருமன் என்றால் அது எப்படி வருகிறது? அதற்கு ஒரே ஒரு வழி, வாய்தான். நாம் பழங்காலத்தில் இந்த அளவுக்கு உடல் பருமன் இல்லாமல் இருந்ததற்கு 2 காரணங்கள். அதிகமாக இனிப்பு உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏதாவது ஒரு விசேஷம், ஒரு பண்டிகை என்றால் அன்றைக்கு தயாரிக்கப்படுகிற சில இனிப்பு பொருள்களை சில நாட்கள் புழங்குவார்கள், பிறகு இனிப்பே அவர்கள் சாப்பிடுவதே இல்லை. ஒன்று. இரண்டாவது, உடல் உழைப்பு. உண்ணுகிற உணவில் இருக்கிற சக்தியை அவர்கள் எரித்து விட்டார்கள். உடல் உழைப்பு. இந்த இரண்டுமே பாருங்க, இப்போ அண்மை காலத்தில் குறைஞ்சி போச்சு. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறதுனா கூட, இது எங்கள் காலத்தில் கூட சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஒரு மோட்டார் சைக்கிள், எதுக்கு எடுத்தாலும் ஒரு கார், ஒரு சின்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிறது கூட இன்றைக்கி நடப்பதற்கு தயாராக இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் எல்லாம் 4 கிலோமீட்டர் நடந்து சென்றோம். பள்ளிக்கூடம் என்றால் ஒரு வெகு தூரத்தில் இருக்க நடந்து சென்று பள்ளியிலே படிக்கிற ஒரு முறை அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு பாருங்கள், வேன் வந்து வீட்டிலே கூட்டிகிட்டு போயிட்டு வேன் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில். அப்போ பிள்ளைகளையும் நடக்க விடுறது இல்லை, நாமும் நடக்கிறது இல்லை, நடப்பதில்லை, உழைப்பதில்லை. என்றால் உண்ணுகிற உணவில் நிறைய கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் இருக்கிறது என்றால் அது போய் உடலில் படுகிறது, உடல் பருமனை உண்டாக்குகிறது. இன்னொன்று,
அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் கூட அந்த காலத்தில் அசைவ உணவு ஏதோ ஒரு நாள் இருக்கும், ஒரு மாதத்தில் ஒரு நாள், இன்னும் சிலருக்கு ஒரு வருடத்தில் ஒரு நாள். தீபாவளிக்கு கடா வெட்டி கூறு போட்டு பிரித்து கொடுப்பான். எங்கள் காலத்திலலாம் அப்படி தான் இருந்தது. இப்போ பாருங்கள், வாரத்தில் 2 நாள் அசைவம், ஞாயிற்றுக்கிழமைன்னு அசைவம் இல்லாமல் உணவே இல்லை என்று ஒரு நிலை, ஒரு பழக்கத்தில் இன்றைக்கு அப்படி மாறிவிட்டது. இப்போ நிறைய கொழுப்பு சத்தான உணவு, அதில் பாருங்கள், இந்த பிராய்லர் சிக்கன், ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே மிகப்பெரிய உடலை பெறுகிற அந்த பிராய்லர் சிக்கனுக்குள்ளே அவ்வளவு கொழுப்பு சத்து இருக்குது. இப்போ கொழுப்பு சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ளுதல், கார்போஹைட்ரேட் சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ளுதல், உடல் உழைப்பு இன்மை, விளையாடுதல் இல்லை. நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது, ஒரு மஞ்சள் பையில் புஸ்தகம் இருக்கும், கொண்டு போய் ஆணியில் மாட்டிட்டு குதிக்க ஓடிடுவோம். அப்புறம் இருட்டின பிறகு தான் வீட்டுக்கு வரும். இப்போல்லாம் பிள்ளைகளுக்கு விளையாடுவதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டரில் விளையாடுறான், இல்லைன்னா சிஸ்டத்தில் விளையாடுறான். இதெல்லாம் தான் காரணம் உடல் பருமன் ஆவதற்கு. இப்போது தின்றே பருத்த உடலை, உண்டே குண்டான உடலை நிச்சயமாக உணவு கட்டுப்பாடு இல்லாமல் குறைக்கவே முடியாது. மக்கள் தவறான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறார்கள். என்ன பண்ணுகிறார்கள், இந்த மாத்திரை தின்னுவது, எதற்கெடுத்தாலும் மாத்திரை தின்னுவது, மாத்திரை விழுங்குவது என்பது ஒரு வாழ்வியல் மாதிரி ஆகிப்போச்சுங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. நாங்கள்லாம் இன்றைக்கு 75 வயதில் கூட மாத்திரை விழுங்குறது என்பதே கிடையாது. உடலை எப்படி சரி செய்து கொள்வது, எந்த உணவை எடுப்பது, எந்த பயிற்சிகளை செய்வது, எப்படி மகிழ்ச்சியோடு இருப்பது, இவைகளை சேர்க்கிற போது எந்த நோயும் உடம்புக்கு வர்றதே இல்லை. இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு மாத்திரை, ஒரு சேர மாத்திரை சாப்பிட்றான். ஒரு 30-35 வயசில் இருக்கவெல்லாம் பிளட் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றான். ஒரு 40 வயசில் இருக்கவரெல்லாம் சர்க்கரைக்கு மருந்து, 25 வயசுலேயே சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்றான். இப்போ பிளட் ப்ரெஷர், சர்க்கரை, உடல் பருமன், மருந்து மருந்து மருந்து. இப்போ மருந்தே இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்று இந்த ஹெல்த் கிங் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இப்போ என்ன செய்யணும், உணவை கட்டுப்படுத்த வேண்டும், உணவை மாற்ற வேண்டும். பட்டினி இருக்க சொல்லலை, பட்டினி இருப்பது இதற்கு மார்க்கமே அல்ல. உணவை மாற்றுவது, உணவை கட்டுப்படுத்துவது, உடல் உழைப்பை கூட்டுவது. உடல் உழைப்புன்னா என்ன, இருக்கிற பயிற்சிகளில் மிக எளியது நடைப்பயிற்சி. ஆனால் அதுக்கு நேரம் செலவு பண்ணணும், நடக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் குறைந்தபட்சம் நடக்க வேண்டும். நடந்தால் ஒரு 200 இருந்து 150 கேலரி நாம் உணர்வை எரிக்க முடியும். இன்னொன்று, எல்லோரும் இந்த தேநீர் சாப்பிடுவது, சாயா, டீ குடிப்பது அல்லது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிப்பது என்று ஒரு பானத்தை அருந்துகிற ஒரு பழக்கத்தை பழக்கி கொண்டோம். அங்கே என்ன நடக்கிறது பாருங்க, ஒரு காஃபிலேயோ ஒரு டீயிலேயோ ஒரு தேக்கரண்டி சர்க்கரை போட்டால் அந்த ஒரு தேக்கரண்டி சர்க்கரையில் 200 கேலரி சத்து இருக்கிறது. 2 வேளை அல்லது 3 வேளை காஃபியோ டீயோ சர்க்கரை போட்டு அல்லது வெல்லம் போட்டு குடித்து விட்டால் 400 இருந்து 600 கேலரிஸ் நம்ம உடம்புக்கு வந்துவிடுது. அதை எரிப்பதற்கே ட்ரெட்மில்லில் குறைந்தது 1 மணி நேரம் 6 அல்லது 7 பாயிண்டில் ஓடணும். அப்போ தான் அதை எரிக்க முடியும். எங்கே இதெல்லாம் நம்ம செய்கிறது இல்லையே. உடல் பருமனுக்கு சரியான உபாயம் என்னென்னா, முதல்ல ஏறாமல் பார்த்துக்கணும். உடல் பருமன் ஆகிறதுன்னா உடலில் அன்றாட நம்ம சோதிக்கணும். குளித்து விட்டு வந்த உடனே எடை என்ன இருக்குது, இன்றைக்கு எடை கூட இருக்குதுன்னா அன்றைக்கே உணவை கட்டுப்படுத்தி 2-3 நாட்களுக்குள் இயல்பு எடைக்கு திரும்பி விடணும். பரவாயில்லை பார்த்துக்கலான்னு விட்டோம்னா அது பரவாயில்லைன்னு நம்மளை பார்த்துரும். ஸோ உடல் பருமனை மிக கவனமாக நாம் கட்டுப்படுத்தி பராமரிப்பில் வைத்துக்கொள்ள வேண்டும். உணவு என்னென்ன உணவு உடற்பருப்பனுக்கு மிக நல்ல உணவு? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். கேலரிஸ் குறைவாக இருக்கிற உணவு, கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிற உணவு, நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவு. நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவு எது? சிறுதானிய உணவுகள். சிறுதானியத்தில் செய்த உணவில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறது. கீரை எடுத்துக்கொண்டால் நார்ச்சத்து இருக்கிறது. பூமிக்கு அடியில் விளைகிற கிழங்குகளில் ஏராளமான கார்போஹைட்ரேட் சத்து இருக்கிறது. அப்போ பூமிக்கு அடியிலே விளைகிற விளைச்சலாக இருக்கிற கிழங்குகளை தவிர்த்து விட்டு நிறைய மேலே தண்டில் தாவரத்தில் விளைகிற காய்கறிகளை நிறைய சேர்த்து கொண்டு பழம் சேர்க்க வேண்டும். பழத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அன்றாடம் பழம் எடுத்துக்கொள்வது ஒன்று மலம் சரியாக நீங்குவதற்கும் உதவும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிற சத்து பொருள்களை தருவதற்கும் உதவும். இதெல்லாம் உண்மை. ஆனால் உடல் இளைக்க வேண்டும் என்றால் பழத்தை எடுத்துக்கொள்வது உடல் இளைக்க உதவாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நான் பழந்தாங்க சாப்பிட்றேன், இருந்தாலும் உடம்பு இளைக்கலையே. பழத்தில் இருக்கிற கேலரிஸே உடம்பை இளைக்க விடாது.
இப்போ உடல் இளைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முதல் நிலையில் உணவை சரி செய்ய வேண்டும். இப்போ காலையில் என்ன எடுத்துக்கொள்ளலாம், மதியம் என்ன எடுத்துக்கொள்ளலாம், இரவு என்ன எடுத்துக்கொள்ளலாம், ஒரு சூத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எது வரையிலன்னா இந்த உடல் எடையை குறைத்து இயல்பு நிலைக்கு திரும்புகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒரு எடை மிஷினை மட்டும் கவனிச்சுக்கோங்க. உடல் எடை கூடுதா அடுத்த நாளே உணவை சரி செய்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். இப்படி சரி செய்து கொண்டு இருக்க வேண்டுமே தவிர கடைசி வரைக்கும் நான் உணவு கட்டுப்பாடோடு இருப்பேன்னா அது யாருக்கு சாத்தியம்? அது யாருக்குமே சாத்தியம் இல்லை. வி ஷுட் கம் ப்ராக்டிக்கல். வாழ்க்கைக்கு எது உதவும், எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வரணும். இப்போ என்ன பண்ணணும், காலையில் எடுத்துக்கொள்கிற உணவு என்று வந்தால் காலையில் சாப்பிடாமல் வெறும் வயிறோடு இருப்பது அவ்வளோ நல்லதல்ல. ஆனால் காலையில் ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன எடுத்துக்கொள்ளலாம்? இப்போது பால் சார்ந்த உணவுகள் உடல் இளைப்பதற்கு உதவாது. பாலில் இருக்கிற கொழுப்பு சத்து, பாலில் இருக்கிற சர்க்கரை சத்து, பால் நம்ம உடம்பு இளைப்பதற்கு உதவாது. இப்போ டீ காஃபி குடிக்கிறோன்னா பால் சேர்க்காத டீ காஃபி, வர காப்பின்னு சொல்லுவோம், வர டீன்னு சொல்லுவோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதில் கேலரிஸ் உடம்புக்கு வராது. இதை பின்பற்றுவது ஒன்றும் ரொம்ப சிரமம் இல்லை. அதிலே அது இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி பிளாக் டீ, கிரீன் டீ, டயா டீ, என்னென்னமோ டீ என்ன நம்ம அது ஒரு துரதிருஷ்டவசம். இந்த டீ என்கின்ற சொல்லு நம்ம தமிழ் மருத்துவத்திலே இல்லை. அதில் இருக்கிற சொல்லு என்ன, தீநீர். தீயிலே தண்ணீரை இட்டு சில மூலப்பொருட்களை போட்டு காய்ச்சி எடுத்த நீர் தீநீர். தீநீர் தான் பிறகு தேயிலையில் இருந்து எடுக்கப்பட்ட நீருக்கு தேநீர் என்று வந்தது. இப்போ ரொம்ப மொழி மாற்றம் செய்கிறேன்னு காஃபி அப்படிங்கிற மொழி மாற்றம் கொட்டை வடி நீர் என்னென்னமோ பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேநீர் என்பது டீக்கு வைக்கப்பட்ட இன்னொரு பேர். அப்போ அவைகளெல்லாம் அந்த வர காப்பி வரட்டி என்பதை போல குடிக்கலாம். அது அவசியம் இருந்தால், இல்லைன்னா அதை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று காலையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு என்று வந்தால் ஒரு 4 பொருள்களை நான் சொல்லுகிறேன். இந்த 4 பொருள்களை நீங்கள் எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. ஒன்று வெள்ளரி பிஞ்சு, பேபி குக்கும்பர். 2 கேரட். 3வது வெங்காயம். இந்த வெள்ளரி பிஞ்சு, கேரட்டு, வெங்காயம், இன்னொன்று தக்காளி பழம். இந்த 4ஐயும் ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இல்லையா, ஸ்லைஸ் பண்ணி அந்த ஸ்லைஸை காலையில் எவ்வளவு வேணுமானாலும் சாப்பிடுங்க. அதில் உடல் பருமன் வருமா வராது. அதில் இந்த வெள்ளரி பிஞ்சு இருக்கிறது பாருங்க. இன்றைக்கு ஆராய்ச்சியில் வெள்ளரி பிஞ்சில் குக்கர்பெட்டாய்சின் பி என்று ஒரு சத்து இருக்கிறது. அந்த குக்கர்பெட்டாய்சின் பி இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி கேன்சரஸ் என்று ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்கிறது. என்ன சொல்லுதான், புற்றுநோய் வராமல் தடுக்கும், புற்றுநோய் ஆரம்ப நிலையில் அகற்றிவிடும். எது? குக்கர்பெட்டாய்சின் பி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.